அப்படி ஒரு பாடமாக அம்மா இருந்தார்களே, அந்த காலம் இல்லை இப்பொழுது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு கற்றுத் தரவில்லை. அருமையான பெரியவர்களே, வாலிப மக்களிடத்தில் அன்போடு சொல்லுங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன வாலிப பையன் ஆடை அறுத்து உரிச்சிட்டு இருக்கான். ஆடு உரிக்க அவனுக்கு தெரியல. ஆடு உரிக்க தெரியல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சா, டேய் அறிவிக்காடா, நம்ம பெரிய அறிவாளி மாதிரி உடனே நம்மகிட்ட என்ன திருப்பி கேட்போம், உங்ககிட்ட ரொம்ப இருக்காங்க, உங்ககிட்ட ரொம்ப இருக்காங்க. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை அறுத்து உரிக்கிற ஒரு சின்ன வாலிப பையன், அவனுக்கு சரியா ஆடு உரிக்க தெரியல, அவனுக்கு தொழுக தெரியல, இல்ல ஆடு உரிக்க தெரியல. அந்த வாலிப பையன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி, அப்பா கொஞ்சம் மாறலையா, நான் அந்த ஆட்டை உரிச்சு காட்டுறேன், நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு அது மாதிரி உரிக்கிறீங்களா? உலகத்தில் எந்த தலைவரை இப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அன்றைக்கே 1,24,000 சஹாபாக்களின் உயிர் நாடி ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி கிடைக்கவில்லை. காரி உமிழ்ந்தால் சஹாபாக்களுடைய கையில் கிடைக்கும். இன்று நாம் கையை ஏந்துகிறோம், யா ரசூலல்லாஹ் ஒரு சொட்டு உமிழ்நீர் எங்களுக்கு கிடைக்காதா? முஅஜ்ஜம மன் ரஅ அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி வல் இக்லார் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அது 1000 பேருடைய வரலாறு எழுதுறார். உலமாக்களுக்கு தெரியும், தெரியாம இருந்தா முஅஜ்ஜம மன் ரஅ அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிஎஃப் ஃபைல் தேடுங்க. ஃப்ரீயா கிடைக்காத கிதாபு காசு கொடுத்து பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணாங்க. அற்புதமான கிதாப். அந்த கிதாபில் இது போல உமிழ்நீரை வாங்கியவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரே தலைவருடைய தலையில் இருந்த புனித ரோமம் இன்றைக்கு உலகெங்கிலும் பாதுகாக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு தலைவரை சொல்லி பாருங்கள். அருமையான வாலிபர்களே, ஒரு நீக்ரோ சஹாபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. நம்மெல்லாம் திரும்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி போலாமா எல்லாம் கேட்காதீங்க. சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தை உட்கார வச்சு, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, யா ரசூலல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் உங்களை உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, நீங்க உட்காருங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களை அழகு பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று உட்கார வைத்து அழகு பார்க்கலாம். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. கியாமத்துல போய் ஒரு சொல்வானா, யா அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்னடா வேணும்? ஒண்ணும் வேண்டாம், விவசாயம் செய்தே பழக்கப்பட்டு போயிட்டேன். விவசாயி இப்ப விவசாயி பண்ற பால் உங்களுக்கு தெரியுமில்ல. அல்லாஹ் போய் சொல்றான், நான் விவசாயம் செய்தே பழக்கப்பட்டு போனேன், கொஞ்சம் நிலவும் கொஞ்சம் வித்தும் அதுக்குள்ள எல்லா சாமான்களும் தாய் அல்லாஹ், விவசாயம் செய்து அறுவடை செய்து அந்த நெல்லை எடுக்கிற சமயத்தில் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை சொர்க்கத்தில் பெறலாம் ஆசைப்படுகிறேன் என்கிற பொழுது அல்லாஹ் அதை கொடுப்பான் என்று புகாரி போன்ற ஹதீஸில் வருகிற பொழுது கண்மணி நாயகத்தை வைத்து அழகு பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு மஜ்லிஸை தாயா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் தராமலா இருப்பான், தருவான். இந்த நீக்ரோ சஹாபி வருகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலைக்கு மேலால் இருக்கிற தலைப்பாகையை கழட்டுகிறார்கள். கழட்டி கீழே வைக்கிறார். இந்த சஹாபி கண்மணி நாயகத்தினுடைய தலையை பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் வருகிற பொழுது உடனே நம்ம இங்க இருக்கக்கூடாது. திருச்சியில இருந்து உடனே நாம மதீனாவுக்கு கொஞ்சம் போனோம். மதீனாவுல போய் கண்மணி நாயகத்தினுடைய ரவுலாவுக்கு முன்னால் நிற்பதை போல கற்பனை செய்து அந்த சஹாபிகளில் நானும் ஒருவனாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை வருத்திக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு நிறைவான தௌஃபீக்கை தருவானாக. சஹாபி கண்மணி நாயகத்தினுடைய தலையை பார்க்கிறார். தலையில நல்ல முடிய கண்மணி நாயகம் இவ்வளவு தூரம் வளர்த்தி கீழே வரைக்கும் இப்படி கிடைக்கிற முடி, அதை கண்மணி நாயகன் நல்ல சீவி விட்டிருக்கிறார். நல்ல தலையில எண்ணெய் தேய்ச்சிருக்கிறார். அத நடுவுல ஒரு வகுடு எடுத்து இப்படி அழகா சீவி இருக்கிறார். இவர் பார்க்கிறார். இவர் யாரு? நீக்கிறோம். நீக்கிறோடைய முடி எப்படி இருக்கும்? அது யாருக்கும் கட்டப்படாது. அவ்வளவு அந்த பிள்ளைகளை பார்த்தா, நீங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு போற நேரம்
நீக்ரோ சஹாபிகளை நீக்ரோ ஹாஜிகளை பார்த்தா முசாபாச்சு. அவர்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். கார சவுருல ஹார ஹிரால 13 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை அடிச்சுக்கணும். அப்ப ஹார சவுரு ஹார ஹிரா உஹது மலையெல்லாம் ஏறி சுத்தணும். இதெல்லாம் ஏற முடியல. போன சமயத்துல கொஞ்சம் முட்டு. அதனால சின்ன வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு சின்ன வயசுலேயே போங்க, ஓடி ஓடி ஹஜ்ஜி செய்யுங்க. கொஞ்சம் 2 தடவையாவது ஹஜ்ஜிக்கு போங்க. யாரும் எந்த காசு இல்லை நினைச்சு பின்வாங்கி விடாதீர்கள். காசு இல்லாத யாரும் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கவில்லை. பணக்காரர்கள் எல்லோரும் ஹஜ்ஜி செய்ததாக வரலாறு இல்லை. முகலாயர்கள் 900 வருடம் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்களாம். யாரும் ஹஜ்ஜி செய்யல. எத்தனையோ வலிமார்கள் நடந்து நடந்து ஹஜ்ஜி செய்தார்கள். நீக்ரோ சஹாபி வீட்டுக்கு போய் அந்த சுன்னத்தை பின்பற்றனோடு தலையை சீவி சீவி பார்க்கிறாரு. கட்டுப்படுறது மாதிரி தெரியல, எப்படியோ எண்ணெய் எல்லாம் வச்சு சீவி ஒரு மாதிரியா தலையை சீவிட்டாரு. நடுவுல பகுடி எடுக்க முடியாததும் கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌஃபீகை நமக்கு தருவானாக. கண்மணி நாயகம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை, உங்களுடைய உணர்வில் என் சுன்னத் வர வேண்டும். உணர்வில் அந்த சுன்னத் அது எப்படி இருக்கும்? எனக்கு அதுதான் விருப்பம். மனசுல நாங்கள் சொல்வார்கள், எனக்கு இந்த சால்னால கிடைக்கிற நீர் காய்கறிகள் பிடிக்காது. நீர் காய்கறினா இந்த வெள்ளரிக்காய், புடலங்காய், சுரைக்காய், இது மாதிரி நீர் காய்கறிகள் பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் நான் பார்க்கிறேன், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறி சால்னால இருந்து நீர் காய்கறி சுரைக்காய் கிடக்குத தேடி தேடி கிண்டி அந்த ஆகாரத்திலிருந்து எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டார்கள். அன்றிலிருந்து அந்த காய்கறி எனக்கு மிகவும் பிரியமாக மாறியது. நம்முடைய மனோ இச்சை நான் எதை கொண்டு வந்தேனோ அதுவே எனக்கு சுன்னத்தான வாழ்க்கை. இந்த சஹாபி நீக்ரோ சஹாபி பார்க்கிறார், நடுவில் வகுடு எடுக்க முடியல. பேரின்ப காதலர்கள் அவர்கள் எல்லாம் கம்பியை எடுக்கிறார். கம்பியை எடுத்து நெருப்புல வச்சு சுட வைக்கிறார். கம்பி சூப்பாமா. அருமையானவர்களே, இந்த காதலுக்கு முன்னால் நாமெல்லாம் ஒன்றுமில்லை. அருமை சகோதரர்களே, ஒரு சுன்னத்தை கொள்வதற்கு நமக்கு நேரமில்லை.